வெல்கம் டு அன்பரசி கிச்சன். இன்றைக்கி அன்பரசி கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ரோஜா செடிகளை பற்றி பார்க்க போகிறோம். ரோஜா செடிகள் சுத்தமாக காஞ்சி போய் இலையெல்லாம் உதிர்ந்து போயிடுச்சா கவலைப்படாதீங்க. நம்ம ஒரு பைசா கூட செலவில்லாமல் உரம் தயார் பண்ணி செடிகளை துளிரெடுக்க வச்சு அழகாக பூ பூக்க வைக்கலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளோட மாடி தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடியை தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் ரோஸ் பாருங்கள், எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். கிட்ட எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். செடி ஃபுல்லாகவே அவ்வளோ துளிர் எடுத்துருக்கு. ஒவ்வொரு துளிர்லேயும் எப்படி அரும்பு இருக்குது பாருங்கள். இது வெள்ளை கலர் நாட் ரோஸு. இந்த பூக்கள்லாம் எவ்வளோன்னு பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த பூவோட வெயிட் தாங்க முடியாமல் பூக்கள்லாம் தொங்கி போயிடுச்சு. அந்தளவுக்கு வெயிட்டுங்க இருக்குது. ஒவ்வொரு பூ எவ்வளோ பெருசு குண்டு குண்டாக பூத்துருக்கு பாருங்கள். இந்த செடி பார்த்தோன்னா நம்ம எதில் வச்சுருக்கோம் அப்படின்னா வாட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கோம். வாட்டர் கேனை கட் பண்ணிவிட்டு அதில் பெயிண்ட் பண்ணி டிசைன் பண்ணிவிட்டு அதில் செடி வச்சுருக்கோம். அதில் பாதி அளவு தான் மண் வச்சுருக்கேன். இருந்தாலும் செடிகள் எவ்வளோ அழகாக எப்படி பூவெல்லாம் குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ரோஸ் செடி ஃபுல்லாகவே துளிராக இருக்குது. நிறைய மொட்டுக்கள் இருக்குது வரிசையாக. பூக்களும் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். இப்போ தான் இதெல்லாம் பூக்க ஆரம்பிக்குது. இந்த செடியோட அடிப்பக்கம்லாம் பாருங்கள், எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ துளிர் இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த பக்கத்தில் இருக்க எல்லோ ரோஸ் கூட பாருங்கள், ஒரு ரோஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ அடர்த்தியாக இவ்வளோ அழகாக டார்க்காக நமக்கு பூத்துட்ருக்க இந்த செடியெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, போன மாதம் நான் ஊருக்கு போயிட்டேன். ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைங்க. செடிகளாம் வெறும் குச்சி குச்சாக நின்றுச்சு. மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு. இந்த செடிகளை அவ்வளவுதானா, இனிமேல் இது வருமா அப்படின்னு இருந்துச்சு. இருந்தாலும் நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு டானிக் மாதிரி தயார் பண்ணி அதை இந்த செடிக்கெல்லாம் நான் கொடுத்தேன். ஒரு பைசா செலவில்லாத கொடுத்தது தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் எடுத்து ஒரு 20-25 நாள்லையே துளிர்லாம் நல்லா வந்துருச்சு. இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட ரோஜா செடியெல்லாம் இவ்வளோ அழகாக பூத்துட்ருக்கு. பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ அழகான செடியெல்லாம் போன மாதம் எனக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? இந்த பாருங்கள், நான் இந்த வீடியோவையும் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு எனக்கு ரோஜா செடியெல்லாம் ஆயிடுச்சுங்க. நான் ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் தாங்க ஆச்சு. ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது எல்லா செடியும் இந்த மாதிரி வெறும் காம்பு தான் நின்றுச்சு. இந்த ஃபஸ்ட்டு இருக்க வாட்டர் கேன் இதெல்லாம் பாருங்கள். இதில் தான் ஒயிட் ரோஸ் அவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இந்த செடிகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், வெறும் குச்சிகள் தான் நின்றுச்சு. இதையெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு நுனியிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு சாணம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அரிசி கழுவுற தண்ணி, உளுந்து கழுவுற தண்ணி, இது ரெண்டையும் ஒரு பக்கெட்டில் ஊற்றிட்டு அதில் ஆலோவேரா கட் பண்ணி போட்டிருக்கேன், வெங்காயத்தோல் பூண்டு தோல் போட்டிருக்கேன், வாழைப்பழத்தோல், அப்புறம் வேறு பப்பாயா ஆரஞ்சு எல்லா தோலுமே அதில் போட்டிருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி மீல் மேக்கர் போட்டிருக்கேன். இது எல்லாமே ஒரு 4 நாள் ஊற வச்சுட்டேன். 4 நாளுக்கு மேலவும் ஊறலாம், ஆனால் ஸ்மெல் வரும். 4 நாளில் நம்ம செய்யும்போது ஸ்மெல் அதிகம் எதுவும் வராது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையில் நம்ம தேய்ச்சி நல்லா கசக்கி பிழிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டுறணும். இப்படி இந்த ஆலோவேரா ஜெல், மீல் மேக்கர், அப்புறம் நம்ம வாழைப்பழத்தோல், இது எல்லாமே வெங்காயம் பூண்டு தோல் எல்லாமே 4 நாளாக ஊறிக்கிட்டு இருக்குங்க. 4 நாளாக ஊறிட்டு இருக்கிறதுனால நம்ம கையிலே இப்படி கரைச்சி எடுத்தோன்னா நல்லா அந்த சத்துக்கள்லாம் தண்ணிக்குள்ளே போயிடும். இப்போ அந்த தண்ணியை எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்படி வடிகட்டி எடுத்துக்கிறது எதுக்காகனா, ஸ்ப்ரே பாட்டில் ஓட்டையில் அந்த சக்கையெல்லாம் அடைச்சிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். இதை போல் வடிகட்டி எடுத்த தண்ணி கூட 4 மடங்கு தண்ணி சேர்க்கணுங்க. 4 மடங்கு தண்ணி சேர்த்து தான் நம்ம அடிக்கணும். அதை விட அதிகமாக கூட சேர்க்கலாம், குறைவாக சேர்க்கக்கூடாது. பாருங்கள், நான் அந்த பக்கெட் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நம்ம செடிகள் எல்லாத்துக்குமே டெய்லியுமே தெளிச்சிட்டு வந்தோங்க. அடியில் தொட்டியில் இருக்க மண்ணுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த தண்ணி செடியோட எல்லா மேல் பக்கம் காம்பில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி டெய்லியுமே ஊற்றிக்கிட்டு வந்தேன். ஒரு 10-15 நாள்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அந்த காம்பில் எல்லாம் நம்ம மாட்டு சாணம் வச்சு அப்படியே விட்டுருக்கோம். அடிப்பக்கத்துலேருந்து நிறைய துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதை மாதிரி துளிர் எடுத்து நல்லா கிளைகள் விட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்ருக்கேன் பாருங்கள். இந்த தொட்டி தான் நமக்கு ஒயிட் ரோஸ் இருந்த தொட்டி. பாருங்கள், அந்த செடி எவ்வளோ அடர்த்தியாக பூக்கள்லாம் பூத்துட்ருக்கு. ஆனால் இப்போ பாருங்கள், வெறும் ஒரு சைடு மட்டும் ஒரே ஒரு காம்பு தான் இருந்துச்சு. இதையும் நான் கட் பண்ணி விட்டுட்டு நுனியில் மாட்டு சாணம் வச்சுட்டு இந்த தண்ணியை தாங்க டெய்லி தெளித்து விட்டுட்டு வந்தேன். அப்படி தெளிக்க தெளிக்க தான் நல்லா அடியிலேருந்து கிளைகள் விட்டு துளிர் எடுத்து இப்போ இந்த மாதிரி பூக்கள் பூத்துட்ருக்கு.
நீங்களும் இதை மாதிரி உங்கள் செடிக்கு வந்து டானிக்கு தயார் பண்ணி கொடுங்க. ஏன்னா இது ஒரு பைசா செலவு இல்லாமல் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு சின்ன ப்ளூ கலர் தொட்டி இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம எல்லோ ரோஸ் பூத்துட்ருக்க தொட்டி. அது பாருங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த குச்சி தாங்க, அந்த குச்சியில் கொஞ்சமாக துளிர் எடுத்து தான் இப்போ அது அவ்வளோ அழகாக பூத்துட்ருக்கு. ஒரு 20 நாள்லேயே மொட்டுக்கள் வைக்க ஆரம்பித்து பூக்கள்லாம் வந்து அழகாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் இருக்கிறது ஜினியா பூ கூட வெறும் கிழங்கு மட்டும்தான் இருந்தது. இப்போ அதுவும் துளிர் எடுத்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.